என்னாச்சு கணேஷ்? அந்த சத்தியமூர்த்தி அடிதட்டில் இறங்கிட்டான். இத சொல்லவா என்ன இங்க வர சொன்ன? இல்ல மேடம். என்னது மேடமா? ஆரம்பத்தில் நீங்கள் ஒரு கேள்விக்குறியா இருந்தீங்க, அப்புறம் ஆச்சரியக்குறியா தெரிஞ்சிங்க. இருந்தும் உங்கள் பேச்சை நான் அவமதிச்சேன். அந்த சத்தியமூர்த்தி என்னால் வீழ்த்த முடியாதுன்னு சொன்னீங்க. போட்டா போட்டியில் ஜெயிக்க முடியாத அவன் இப்படி குறுக்கு வழியில் இறங்கி என்னை ஆள் வச்சு அடிச்சிட்டான். பிள்ளையார் சொல்லி போட்டது நீதானே? நீதானே அவசரப்பட்டு பிரசாத் மேல கை வச்ச? ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும்னு சொல்லுவாங்க. அதுவும் விஷயத்துல சரியா போச்சு. ஆனாலப்பட்ட கிரேட் லாயர் அந்த சத்தியமூர்த்தியை தூக்கி நான் உள்ள வச்சிட்டேன். வச்சு என்ன பிரயோஜனம்? சத்தியமூர்த்தி தான் இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல இல்ல. என்ன சொல்றீங்க? சத்தியமூர்த்தி இப்ப வீட்டுல இருக்காரு. அதான் சொன்னேனே, சத்தியமூர்த்திய உன்னால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு. அதுக்கு தெளிவா நிதானமா திட்டம் போடணும். அதுக்கான எக்ஸ்டென்ஷனுக்கு தான் உன்னை நான் செலக்ட் பண்ணேன். நீ முன்ன பின்ன இருந்தாலும் திட்டமிட தெரியலனாலும் உனக்குள்ள ஒரு ஃபயர் இருக்கு. அந்த சத்தியமூர்த்தி கல்பனாவால பாதிக்கப்பட்ட கொதிப்பு உனக்குள்ள இருக்கு. அதுதான் நான் உன்னை வச்சு ரூட் போடலான்னு நினைச்சேன். என் சைட்ல இருந்து உன்னை ஆப்ரேட் பண்ணலான்னு நினைச்சேன். என்ன இருந்தாலும் நீ ஆம்பளை இல்லையா? அதான் ஈகோ. சேச்சே, ஈகோலாம் ஒன்றும் இல்லை மேடம். நீ மேடம்னு சொன்னதும் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டேன். So, will you join with me? எஸ். குட். ஓகே, முதல் கட்டமா நீ எனக்கு ஒரு வேலை செய்யணும். சொல்லுங்க. அடுத்த மாசம் பெரிய ஃப்ளைஓவருக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் டெண்டரை கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண போறாங்க. நீ அந்த டெண்டருக்கான கொட்டேஷனை ரெடி பண்ணு. அவ்வளோ பெரிய கன்ஸ்ட்ரக்ஷனை என்னால் செய்ய முடியுமா? ஏன் கூட கை கோத்துட்டு நீ இப்படி பேசக்கூடாது. உன் எதிரி கவிதா இந்த டெண்டரை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கா. இதுக்காகவே சிங்கப்பூர்ல டேரா போட்டு உக்காந்துட்டு இருக்கா. அந்த கான்ட்ராக்ட் உன் கைக்கு தான் வரணும். கவிதா என்கோ ஏமாற்றம் அடையணும். இதுதான் நாம அவங்களுக்கு அடிக்கிற முதல் அடி. கணேஷ், இதுதான் ஆரம்பம். நான் சொன்ன கொட்டேஷனை ரெடி பண்ணு. எதுவா இருந்தாலும் நானே உன்னை கான்டாக்ட் பண்றேன். நீ எனக்கு ஃபோன் பண்ண வேண்டாம். நான் சொல்றதுக்கு அர்த்தம் உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். எனிவே, பெஸ்ட் ஆஃப் லக். அம்மா, அம்மா, இதோ வரேன்ப்பா. அம்மா, என்னடா ஏம்மா அப்படி பண்ண? நான் தான் படிச்சு சொன்னேன்ல, இது மாமாட்ட சொல்லாதன்னு. இப்ப பாரு, மாமா ஆள் வச்சு அடிச்சு இப்ப கணேஷ் ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். மாமாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருச்சு. இதெல்லாம் தேவையா? எல்லாமே உன்னாலதான். மாமா தான் கோவக்காரன்னு உனக்கு தெரியல. கணேஷ் வேற ஏற்கனவே என் மேல கோவத்தில் இருந்தான். இப்ப அவன் கோவம் வேற அதிகமா இருக்கும். சரி, அவ்வளவு விடுமா? மாமாக்கு இந்த அவமானம் தேவையா? நான் சொன்னது தப்பு தான், ஒத்துக்கிறேன். ஆனா கணேஷ் ஆள் வச்சு அடிச்சது மாமா இல்ல. என்னம்மா சொல்ற? அப்படியே போலீஸ் அவரை அரெஸ்ட் பண்ணாங்க. அந்த கணேஷ் மாமா மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கான். அதனாலதான் அவரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சாங்க. ஆனா மாமா வந்து நான் ஆள் வச்சு அடிக்கலன்னு சொன்னாரு. அப்போ வேற யாருமா பண்ணிருப்பா? அதுதான்டா எல்லாருக்குமே குழப்பமா இருக்கு. ஒருவேளை அந்த காவி ஏதாவது பண்ணிருப்பாளோ? அவ பண்ணிருக்க மாட்டா. அந்த முகமுடி பொண்ணு தான் பண்ணிருக்கணும். முகமூடி பொண்ணா? யாருமா அது? அதான்டா மாமா வீட்ல விரல வச்சு பயமுறுத்தினாலே அவதான். அவ யாருமா? அவளுக்கு என்ன வேணுமா? ஏன் இப்படி பண்றா? அதான்டா ஒண்ணுமே புரியல. அவ யாரு? ஏன் இப்படி பண்றா? இதுதான் இப்ப பெரிய குழப்பமா இருக்கு. சரி, நீ போய் மாமாவை பாத்தியா இல்லையா? இல்லம்மா, எனக்கு தர்ம சங்கடமா இருக்கு. என்னால தானே அவருக்கு இவ்வளவு பெரிய அவமானம். அதான் அவரை போய் பார்க்கல.
உன்னால என்னப்பா அவமானம்? மாமா அன்னைக்கே கணேஷ் ஆஃபீஸ் விட்டு வர சொன்னாரு. நான் தான் கேட்கல. ஃப்ரெண்டுன்னு அவனை விட்டு கொடுக்காமலே இருந்தேன். அன்னைக்கே ஒரு பேச்சை கேட்டிருந்தா இவ்வளவு பிரச்சனையே இல்லை. ஆனா அந்த நன்றி கெட்டவன் வீடு பூந்து என்ன அடிச்சிட்டான். சரி விடுப்பா. மாமா உன்னை அவசியம் வர சொன்னாரு. நாளைக்கு நம்ம 2 பேரும் மாமாவை போய் பார்க்கறோம். உன்கிட்ட கூட ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னாரு. அதுதான் உனக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். நீ போய் பார்க்கவே இல்ல. சரி, நாளைக்கு நம்ம 2 பேரும் போய் பார்க்கறோம். சரியா? சரிம்மா. சரி, நீ போய் கை கால்லாம் அலம்பிட்டு வா. டிஃபன் எடுத்து வைக்கிறேன். ம். மா, என்னாச்சுமா? ஏன் உன் கண்ணெல்லாம் கலங்கிருக்க? இத நீயா கேக்குற ஸ்னேகா? நெருப்பள்ளி கொட்டுற மாதிரி வார்த்தைகளை கொட்டிட்ட. உங்க அப்பா இடிஞ்சு போய் ரூம்குள்ள படுத்தவர் தான், வெளியவே வரல. நான் என்னம்மா பேசினேன்? உனக்காகத்தானே பேசினேன். இன்னமும் என் கொதிப்பு அடங்கலம்மா. ஸ்னேகா, நீ சின்ன பொண்ணு, விவரம் தெரியாம பேசுற. எதை எப்போ எங்க பேசணும்னு நீ முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு பேசு. அம்மா, பேசாத ஸ்னேகா. உங்க அப்பா உள்ள படுத்திருக்காரு, மேலும் அவரை நீ கஷ்டப்படுத்தாத. உங்க அப்பா ஒரு ஆல விருட்சம், சுமைதாங்கி. ஐயா வராருன்னா ஊரே கையெடுத்து கும்பிடும். எத்தனை குடும்பம் இன்னைக்கு அவரால வாழ்ந்துட்டு இருக்குன்னு தெரியுமா? எத்தனை பேர் வாழ்க்கையில அவர் விளக்கேத்தி வச்சிருக்காருன்னு தெரியுமா? இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்காம எங்க அண்ணன் ஏதோ ஒரு கோபத்துல என் மேல இருக்கிற பாசத்துல அப்படி பேசிட்டாரு. அதுக்காக நீயும் பேசலாமா அப்படி? பொதுவா ரிஷி மூலம் நதி மூலம் பார்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்னு உனக்கு தெரியுமா? கங்கை நீர் புனிதமான நீர். ஆனா அது உற்பத்தி ஆகிற இடத்த போய் பார்த்தா இதையா புனிதமான நீர்னு சொன்னாங்கன்னு நீயே நினைப்ப. அப்படித்தான் ரிஷி மூலமும். ஆனா உங்க அப்பா இதெல்லாம் கடந்தவருமா. இப்படித்தான் வாழணுங்கிறதுக்கு உங்க அப்பா ஒரு உதாரணம். அவரை போய் நீ சித்தார்த்தோட ஒப்பிட்டு பேசிட்டியே, அதை தாமா அவரால் தாங்கிக்க முடியல. அப்படியே இடிஞ்சு போயிட்டாரு. பேசிட்டியம்மா? இவ்வளவு தூரம் அப்பாவை பெருமையா பேசுறியே. அவரு உனக்கு செஞ்சது மட்டும் நியாயமாமா? அதான் நான் திரும்பவும் சொல்றேனே, உனக்கு விவரம் பத்தலன்னு. இன்னும் என்ன சின்ன குழந்தையா நினைக்காதம்மா. நீ சின்ன குழந்தைதான் ஸ்னேகா. விளக்கோட தீபத்தை கைக்குள்ள பிடிக்கணும்னு நினைக்கிற சின்ன குழந்தை. நான் சொல்ற அர்த்தம் உனக்கு புரியுதா? எதுவும் புரியலம்மா. புரியும். முதல்ல நீ போய் உங்க அப்பாவை சமாதானப்படுத்து. நான் பேசுனது தப்புன்னு மன்னிப்பு கேளு. அம்மா, அது என்ன இழுக்கிற? நீ நினைக்கிற அளவுக்கு ஐயா எந்த பாவத்தையும் பண்ணிடல. அம்மா, நான் சொல்றேன், நீ முதல்ல ஐயா கிட்ட பேசுற, மன்னிப்பு கேக்குற. முடியாதுன்னு நீ மறுத்தன வச்சுக்க, நீ இப்படியே இருன்னு நான் என் வழியை பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன். அம்மா இருமா, நான் போய் பேசுறேம்மா. இதை நீ சும்மா ஒப்புக்கு சொல்லாத, மனசார சொல்லு. ஏன் கட்டாயத்துக்காக வேண்டா வெறுப்பா பேசி ஐயாவோட மனசை இன்னும் காயப்படுத்திடாத. இல்லம்மா, நான் அப்படி செய்வேனா? உன்னை விட எனக்கு அப்பா மேல பாசம் அதிகம்மா. அந்த அதிகமான பாசம்தான் சில நேரத்துல அவர் மேல கோவப்படுறதுக்கு காரணம் ஆயிடுதுன்னு நினைக்கிறேன். நீங்க 2 பேரும் என் 2 கண்கள் மாதிரிமா. அந்த கண்களை நானே கலங்க விடுவேனா?
நான் போய் பேசுறேம்மா. பேசுறேன். உனக்காக இல்லைனாலும் ஐயாக்காக. அப்பா, என்னம்மா? என்னப்பா உடம்பு ஏதாவது சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. இல்லப்பா, உங்க குரலே ஒரு மாதிரி இருக்கு. அப்பா, என்ன மன்னிச்சிடுங்கப்பா. நான் பேசணும்னு பேசலப்பா. ஊருக்கே வழிகாட்டியா இருக்கிற எங்க அப்பாவை யாரும் எதுவும் கேட்டா அத என்னால தாங்க முடியாதுப்பா. சித்தார்த்த உதாரணம் காட்டினது தப்பு. ஆனா அம்மாவுக்கு ஒரு வாழ்க்கை வேணுமேங்கிற ஆதகம் தான்ப்பா என்ன அப்படி பேச வச்சிடுச்சுப்பா. நீ பேசுனதுல தப்பு இல்லம்மா. ஆனா தெளிவில்லாம பேசினியே, அதுதாம்மா எனக்கு வருத்தம். நான் என்னப்பா தெளிவில்லாம பேசினேன்? 30 வருஷமா அம்மா உங்க கூட வாழ்ந்திருக்காங்க. ஆனா அதுக்கு நீங்க எந்த அங்கீகாரமும் கொடுக்கலையேன்னு தான் நான் கேட்டேன். நீ இப்போவும் தெளிவில்லாம தாம்மா பேசுற. அப்பா, நீங்க செஞ்ச தப்ப நியாயப்படுத்துற மாதிரி இருக்கு என்ன நீங்க குறை சொல்றது. அம்மாடி, உன்னை குறை சொல்லி என்ன நியாயப்படுத்த வேண்டிய அவசியம் எனக்கு இல்லம்மா. அப்போ நீங்க செஞ்சது சரின்னு சொல்றீங்களாப்பா? இந்த வாழ்க்கை தான் வாழுவேன், அம்மா இப்படியே தான் இருப்பாங்கன்னு சொல்றீங்களா? அப்பா, உங்க சிரிப்புல சுயநலம் தெரியுதுப்பா. சுயநலம்? சுயநலம் சரியான வார்த்தை தான் சொல்ற. இந்த பூமியில வாழ்ற எல்லா மனிதர்களும் சுயநலவாதிகள் தாமா. ஆடு மாடுகளை வளர்க்குறவன் எதுக்காக அது மேல அக்கறை காட்டுறான்? தன்னை தேடி வர நோயாளிய ஒரு வைத்தியம் குணப்படுத்தணும்னு எதுக்காக நினைக்கிறான்? தனக்கு பொண்டாட்டியா வர்றவ எதுக்கு அழகா இருக்கணும்னு ஒருத்தன் நினைக்கிறான்? கோர்ட்ல வாதாடுறவன் தன்னை தேடி வர குற்றவாளிகளை எதுக்கு காப்பாற்றணும்னு போராடுறான்? இதுல எல்லாம் அடுத்தவர்களுடைய நலன் இருந்தாலும் தன்னலமும் ஒவ்வொருத்தருக்கும் இருக்குதுன்றது உனக்கு புரியுதாமா? கணமா, எந்த மனிதன் மன திருப்தியோடவும் அவன் மனசுக்கு பூர்ண திருப்தி அளிக்கக்கூடிய காரியங்களை செய்யறானோ அவன் தான் மற்றவங்கள்ல இருந்து மாறுபட்டவன். என்ன மாதிரி ரோட்டோரமா செடியில பூத்திருக்க ஒரு ரோஜாவை ஒருத்தன் பறிக்க நினைச்சா அது சுயநலம். அந்த செடிக்கு வேலியிட்டு அதை பாதுகாத்தா நலம். அம்மாவுக்கு வாழ்க்கை கொடுங்க, அம்மாவுக்கு வாழ்க்கை கொடுங்கன்னு அடிக்கடி சொல்லிட்டு இருக்கியே,
அவளும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கா, நானும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கேன். என்னம்மா புரியலையா? உனக்கு தெரியாதது நிறைய இருக்குமா? அநாத ஆசிரமத்தில் கை குழந்தையா இருந்த உன்னை பார்த்துக்கிட்டது இந்த லட்சுமி தான். அப்போ அப்பா எங்க இருந்தேன்னு கேட்காத, அது லட்சுமிக்கு தெரியும். இந்த பாருமா, நான் ஏன் அநாதாசிரமத்துக்கு போனேன், அப்போ என்னை பெத்த அம்மா எங்க இருந்தாங்கன்னு கேட்காத, அதுவும் லட்சுமிக்கு தெரியும். ஏழு வருஷம் கழிச்சு தான் என்னால் உன்னை பார்க்க முடிஞ்சது. ஆசிரமத்தில் இருந்த உன்னை என் வீட்டுக்கு அழைச்சிட்டு போக நினைச்சேன். ஆனா நீ என் கூட வரமாட்டேன்னு சொன்ன. அதுக்கு காரணம் 7 வருஷமா லக்ஷ்மி உன் மேல காட்டின பாசம். நீ அவங்கள அம்மாவாவே நினைச்சு வாழ்ந்தது, அவங்களும் உன்னை மகளாவே நினைச்சு உனக்கு ஒரு தாயாகவே நடந்துகிட்டது. ஏதேதோ சொல்லி உன்னை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூப்பிட்டேன். ஆனா நீ பிடிவாதமா மறுத்துட்ட. அப்போ லக்ஷ்மி உனக்காக உன் கூடவே என் வீட்டுக்கு வரேன்னு சொன்னா. என் வாழ்க்கை முடிஞ்சு போன கதை. நீ என் கூட என் வீட்டுக்கு வந்து அதை தொடர்கதையாக்காதுன்னு லட்சுமி கிட்ட சொன்னேன். உங்க வாழ்க்கையை நீங்க வாழ்ந்துக்குங்க, குழந்தைக்காக நான் வாழ்ந்துக்கிறேன்னு லட்சுமி சொன்னா. நான் ரொம்ப தயங்கினேன். நீங்க ஏன் தயங்குறீங்கன்னு எனக்கு தெரியுது. பஞ்சம் நெருப்பம் பக்கத்துல எப்படி வாழ முடியும்னு நினைக்கிறீங்க. என் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு லட்சுமி சொன்னா. நானும் என் மேலேயும் எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொன்னேன். அப்ப ஆரம்பிச்ச எங்க வாழ்க்கை பயணம் இந்த நிமிஷமும் தொடருதுமா.